திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தென் சேந்தமங்கலம் கிராமத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் கட்டிய பழங்குடியினர் வீடுகளுக்கு இதுவரை மின்சாரம் வழங்காததால் அந்த வீடுகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் தீப்பந்தம், காண்டா விளக்கில் படித்து வருகின்றனர். இதனால் தங்கள் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்குமாறு அப்பகுதியில் வசிக்கும் 6 குடும்பத்தினர் கோரியுள்ளனர். சுகுணா, நாங்கள் மேட்டுத்தெருவில் குடி வசித்து இருந்தோம். இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மூணு ஆண்டுகள் ஆச்சு. இது வரலும் எங்களுக்கு தெரு விளக்கு எதுவும் எங்களுக்கு அமைத்து தரலை. இதன் அடிப்படையில் நாங்கள் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம், பிடிஓ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம். இது வரலும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை எங்களுக்குன்னு. எங்களுடைய உறவினர் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் கட்டுப்பனி பாம்பு கடிச்சுது. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு நைட்டு வச்சிருந்தா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. எங்கள் பசங்க 7 பசங்க படிக்குது. இங்கேருந்து 7 பசங்க படிக்குது. 8வது 7வது 6வது 5வது படிக்குதுங்க. இந்த வில்லேஜில் படிக்குது. பக்கத்து ஊரில் போய் படிக்குதுங்க. தூரமாக இருக்குது. அவங்க போய் வர மணி 6 மணி ஆயிடுது. அவங்க வந்து வீட்டு ஹோம்ஒர்க்கு எதுவுமே பண்ண முடியல. அவங்க படிப்புக்கு எதிர்காலம் கெடுது அவங்களோட அந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மின்சார வசதி செய்து கொடுமாறு கேட்டுக்கொள்கிறோமா. எங்களுக்கு பேட்டரி வெளிச்சம் பக்கத்து வீட்டில் தான் இப்போ ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் போய் தான் போட்டுன்னு வர முடியுது. சொந்தக்கார வீடு தேடி போகிறதா இருக்குது. வேற எங்கன்னா தெரிஞ்சவங்க வீடு போய் போகிறதா இருக்குது. ஒரு வாரம் போடும்போது அடுத்த வாரத்தில் அவங்க ஊருக்கு போயிடுற நிலைமை வருது. தெரிஞ்சவங்க வீட்லையும் எங்களால் போட முடியல, சார்ஜ் போட முடியல. பேட்டரி வெளிச்சத்தில் அவங்களால படிக்க முடியல. விளக்கு வச்சுன்னு தான் படிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் கிருஷ்ணால் வாங்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை மேம். எங்களுக்கு கிருஷ்ணால் கூட ரேஷன் கல்ல எங்களால் வாங்க முடியல. 1/2 லிட்டர் தான் போகிறாங்க. அந்த 1/2 லிட்டர் வச்சுக்கின்னு நாங்கள் ஒரு மாதத்துக்கு எப்படி அந்த விளக்கு வச்சுதான் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது? அதுக்குண்டான வழிமுறை நீங்கள் தான் மேம் சொல்லணும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏரியில் வரோம். நாங்கள் இருந்தோம் சார். நாங்கள் அங்கேயும் கரண்ட் இல்லைங்க சார். எங்களுக்கு பசங்க பள்ளிக்கூடம் போய் வந்தால் பசங்களுக்கு வந்து படிக்கிறது வெளிச்சம் இல்லைங்க சார். எங்களுக்கு நாங்கள் ஏன்னா வேலை வெட்டிக்கு போய் வந்தாலும் எங்களுக்கு வெளிச்சம் இல்லை. சாப்பாடு செய்யறதுக்கும் கொண்டதுக்கும் இல்லைங்க சார். டெய்லி ஒரு பாம்பு அடிக்கும் சார். வீட்டாண்ட அடிச்சு போட்டாலும் தினமும் ஒன்று வந்து தான் சார் இருக்குது. எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் சார். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேணும் சார் எங்களுக்கு. அதனால உங்களை வேண்டி கேட்டுக்கொடுங்க சார். எங்களுக்கு வெளிச்சம் கொண்டு கொடுங்க சார். எங்களுக்கு கரண்ட் வெளிச்சம் சார் எங்களுக்கு வேணும் சார். எங்களுக்கு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எங்களுக்கு வெளிச்சம் ஒன்று கொடுங்க சார். எங்கள் பிள்ளையோட படிப்பு வந்து எதிர்காலம் வந்து வீணாகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் சார். நாங்கள் உங்களுக்கும் தெரியும் சார். நீங்கள் எங்கெங்கேயா போய் பார்த்துருப்பீங்க சார். ஆனால் எங்களுக்கு இந்த காட்டு உள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். பிள்ளைங்க படிக்குது சார். எங்களுக்கு நாங்கள் ஏன்னா வேலை வெட்டிக்கு போய் வந்தாலும் ரொம்ப பஜார் இருக்குங்க சார். எங்களுக்கு